ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறப்போ என்னெல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், செக்இன் லக்கேஜ் கேரி-ஆன் லக்கேஜில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் அலௌடு திங்ஸு எது எடுத்து வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். அப்படியே யூஎஸ்க்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. பேகேஜ் அலவன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் எக்கனாமிக் கிளாஸ்க்கு வந்து ரெண்டு வந்து செக்இன் பேக்கேஜ் அலோவ் பண்ணுவாங்க. 23 kgs செக்இன் பேக்கேஜ். கேரி-ஆன் லக்கேஜ் வந்து ஒரு பேக்கேஜ் அலோவ் பண்ணுவாங்க. லைக் ஒரு பேக் அலோவ் பண்ணுவாங்க. லைக் 7 kg வரைக்கும் அதில் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி. மற்றபடி சில ஏர்லைன்ஸில் வந்து லேப்டாப் பேக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கேரி-ஆன் லக்கேஜும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் லேப்டாப் பேக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஏர்லைன்லையும் எக்கனாமிக் கிளாஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ்க்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். செக்இன் லக்கேஜும் சரி, கேரி-ஆன் லக்கேஜும் சரி, அதுக்கு வந்து சைஸ் லிமிடேஷன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸில் வந்து செக்இன் லக்கேஜ் வந்து 158 cm வரைக்கும் இருக்கலாம்னு இருக்கும். லைக் லென்த்து பிரெத்து வித் எல்லாத்தையும் சேர்த்து 158 cm கிட்ட இருக்கலாங்கிற மாதிரி. கேரி-ஆன் லக்கேஜுக்கு வந்து 115 cm வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி அவங்க வந்து இது செக் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஆர்ட் சைஸில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு லக்கேஜ் எடுத்து வந்தீங்கன்னா அந்த டயத்தில் அது கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க, இது கரெக்டாக ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறக்காக. ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்க்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் ரூல்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஏர்லைன்ஸ் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இவ்வளோ லக்கேஜ், இதெல்லாம் டைமென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு டிக்கெட்டில் போட்டலன்னா எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் போட்டிருந்தாலும் அவங்களோட வெப்சைட்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் ரூல்ஸ், இதெல்லாம் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேக்கேஜுக்கு வந்து தனியாக போட்டிருப்பாங்க. அதுமாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு வந்து அமௌண்ட் போட்டிருப்பாங்க. லைக் 1 kg நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு வந்து $50 இல்லை $100 அதுமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்ட்ரா பேக் எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கும் ஒரு தனி ரேட் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் போடாமல் நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணுறப்ப தான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்குறப்பே வெயிட் பார்த்துட்டு அப்போயே வந்து உங்களுக்கு பில் மாரி போட்டு உங்களுக்கு எவ்வளோ லக்கேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதனால் நீங்கள் போகிற ஏர்லைன்ஸில் பேக்கேஜ் சைஸ் லிமிடேஷன் என்ன, எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத படித்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் அவங்க கஸ்டமர் கேர்ட்டுக்கு கால் பண்ணாலும் அவங்க வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க அவங்ககிட்ட. ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் படி என்னெல்லாம் அலௌடு, டிஎஸ்ஏ ரூல்ஸ் படி என்னெல்லாம் அலௌடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னெல்லாம் எடுத்து வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு பேக்கோ ட்ராலியோ தான் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. அது வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ஏர்லைன்ஸ் எந்த ஏர்லைன்ஸ்னாலும் அந்த 158 cm தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. அதனால் செக்இன் பேக்கேஜுக்கு வாங்குறப்போ அதில் வந்து டிஎஸ்ஏ லாக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஷாப் போய் வாங்கினாலும் யூஎஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை வந்து இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஎஸ்ஏ லாக் கூட இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, ஆமாம் அதில் டிஎஸ்ஏ லாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டாலும் அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் டிஎஸ்ஏ லாக் கூட இருக்காங்கிற மாதிரி. டிஎஸ்ஏ லாக் எதுக்குன்னா என்ன தான் நம்ம லக்கேஜ் வந்து பேக் பண்ணி லாக் பண்ணிலாம் சேஃபாக தான் வந்து செக்இன் லக்கேஜ் எப்போ போட்டாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட், அது ஸ்கேன் பண்ணுறப்ப ஏதாச்சும் டவுட் வருதுன்னா அந்த இமிக்ரேஷன் சைட்லேருந்து அவங்க எப்போனாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரூல்ஸ் படி அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு டிஎஸ்ஏக்கு யூனிவர்சல் கீ இருக்கும். அந்த கீ போட்டாங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் வந்து டிஎஸ்ஏ லாக் வந்து வேணுங்கிறது. அதுமாதிரி எல்லா பேக்கெலாம் செக் பண்ண மாட்டாங்க, ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. அவர் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு இதில் டவுட் இருந்துச்சுன்னா அதான் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஸ்கேன் பண்ணுறப்பையோ இல்லை செக் பண்ணுறப்பையோ டிஎஸ்ஏ லாக் இல்லாத ஒரு பேக் வந்து அவங்க செக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து வாங்குறதே டிஎஸ்ஏ லாக்கோட வாங்கிட்டிங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் ஃபியூச்சரில் ட்ராவல் பண்ணாலும் எங்கேயும் ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு வந்துடலாம். அதுமாதிரி நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணாலும் உங்கள் பேக் எப்பயாச்சும் அவங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ள ஒரு பேம்ப்ளெட் வச்சுருப்பாங்க, உங்களோட பேக்கை நாங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி. அது எதுக்குன்னா இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி உங்களோட வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நோட்டீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி. அது செக்இன் லக்கேஜ்னா என்னென்னா உங்களோட லக்கேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து போர்டிங் பாஸ் வாங்குறப்பே கொடுத்துருவீங்க. நீங்கள் டெஸ்டினேஷன் எங்கேயோ அங்கே போய் வந்து கலெக்ட் பண்ணிப்பீங்க. அது வந்து செக்இன் லக்கேஜ். இந்தியாவிலேருந்து எத்தனை டிரான்சிட் மாறி மாறி போனாலும் ஃபைனலாக நீங்கள் யூஎஸ்குள்ளே ஒரு இடத்துல என்ட்ரு ஆகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து செக்இன் லக்கேஜ். கேரி-ஆன் லக்கேஜ்னா அது நீங்களே தான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி ஸ்கேன் இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து என்னெல்லாம் திங்ஸ் வந்து இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணுறதுக்குலாம் வைக்கிறதுனா வைக்கணும். ஸோ கேரி-ஆன் லக்கேஜ் வந்து உங்கள் கூடயே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வச்சிருப்பீங்க. செக்இன் லக்கேஜ்னா ஃபஸ்ட்டே போட்டுருவீங்க, என் டெஸ்டினேஷனில் வரப்போ எடுத்துப்பீங்க. நீங்கள் ஹெச்என்பியில் வரீங்கன்னா ஹெச்என்பி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துடுறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து சேஃபாக உங்கள் கேரி-ஆன் லக்கேஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அது செக்இன் லக்கேஜில் போட்டுறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் லக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சு, லக்கேஜ் வரல, லக்கேஜ் ஃபுல்லாகவே தொலைஞ்சு போச்சுன்னா கூட உங்களுக்கு கேரி-ஆன் லக்கேஜில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கூடயே தான் இருக்குது, நீங்கள் சேஃபாக வச்சுப்பீங்க. பட் செக்இன் லக்கேஜில் போட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா யூஎஸில் போயிட்டு ஏதாச்சும் அது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் வந்து லேப்டாப்பு, பவர் பேங்க்கு, நீங்கள் எதெல்லாம் பேட்டரி ரிலேட்டடாக இருக்கும் அதெல்லாம் வந்து செக்இன் லக்கேஜில் போடக்கூடாது, கேரி-ஆன் லக்கேஜில் தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுட் ஆர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ லிக்விட் வந்து 350 ml தான் அலௌடு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் லிக்விட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 350 ml மேலே இருந்தாலே அவங்க வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரீசெண்ட் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து 1 லிட்டர் நீங்கள் வாங்கிட்டு போனாலும் நீங்கள் அது தண்ணி இருந்தாலும் அதை ஊற்றிட்டு தான் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறப்பே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து 350 ml மேலே லிக்விட் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் அலௌடு இல்லைங்கிற மாதிரி. இன்கேஸ் உங்கள்கிட்ட 350 ml மேலே லிக்விட் எடுத்துகிட்டு போகணும் அவசியமாக
முக்கியமாக லைக் உங்கள் குழந்தைக்கு வந்து மில்க் எடுத்துகிட்டு போகணுமோ இல்லை வந்து மெடிசன் ரிலேட்டட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணுமோ அதுமாரி எடுத்துகிட்டு போகணுன்னா அது வந்து நீங்கள் செக்யூரிட்டி ஸ்கேன் அப்பயே வந்து நீங்கள் எடுத்து காமிச்சிடணும். என்கிட்ட இதெல்லாம் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து 350 ml மேலே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும். அவங்க வந்து இந்த லிக்விட் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட அலோவ் பண்ணுவாங்க. எதுவும் நீங்கள் ஸ்மகிள் பண்ணலையா இல்லை வந்து அதனால் எதுவும் வந்து பிரச்சனை இருக்காதா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போது எனக்குலாம் வந்து எங்கள் பேபிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறப்போ மில்கே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும் 350 ml மேலே இருந்துச்சுன்னா பேபிஸ் இருந்தால் ஜஸ்ட் அது என்னென்னு பார்த்து செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. இன்கேஸ் நீங்கள் பெரியவங்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு வேலிட் ரீசன் கொடுக்கணும். இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எப்படினாலும் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃபுட் ஐட்டம்ஸில் ட்ரையாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே அலோவ்டு தான். ஸோ நீங்கள் ஸ்மெல் ரொம்ப வராமல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். சம்டைம்ஸ் ஃபுட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது, ரொம்ப செட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஏர்லைன்ஸில். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான்லாம் ஃபஸ்ட்டு 2-3 டைம்ஸ் வந்து ஃபுட்லாம் எடுத்துகிட்டு போகல, மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன்ஸ் ஃபுட்லாம் அலவுடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஒரு 8 to 12 hours கெட்டு போகாமல் இருக்க மாதிரி ஃபுட்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருந்தேன். சப்பாத்தி, சிக்கன் பிரியாணி அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலாக. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து கொடுக்குற ஃபுட் குவான்டிட்டி பத்தாது, கம்மியாக தான் ஃபுட் குவான்டிட்டி கொடுப்பாங்க, அது பத்தாது. சில பேருக்கு அவங்க கொடுக்குற டேஸ்ட் பிடிக்காது. அதுமாதிரி வயசானவங்க யாராச்சும் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில டைம்ஸ் இந்த ஃபுட்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போகிறப்போ நீங்கள் இப்போ இட்லி எடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் சட்னியோ அதை போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுமாரி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் லிக்விடாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் பொடி இட்லியோ இல்லை வந்து கொஞ்சம் ஊறின மாதிரி இட்லியோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் லிக்விட் மட்டும் 350 ml மேலே இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ எல்லா ஏர்லைன்ஸ்லையும் ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுமாதிரி சாக்லேட்டு, நட்ஸு, பிஸ்கெட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டிரான்சிட் மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். எந்த ஏர்லைன்ஸ் எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு டிரான்சிட் இருக்கும். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஃப்ளைட்டு டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் தான் நீங்கள் ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ட்ரெஸ் வந்து உங்கள் பேக் கேரியான் பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் 2 வாட்டி வரப்போ வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆகி நெக்ஸ்ட் டே தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதேமாரி சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அதுமாதிரி ஹெட்செட்டு, சார்ஜஸ் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் புக்ஸு இல்லை வந்து டேபு ஏதாச்சும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்ஸ்லையும் டிவி இருக்காது. லாங் ஃப்ளைட்ஸில் தான் டிவி இருக்க மாதிரி இருக்கும். யூஎஸில் நீங்கள் எந்த சைட் போனாலும் 20 to 25 hours கண்டிப்பாக ஆகிடும். ஸோ பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதெல்லாம் என்டர்டெய்னிங்காக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் நைஃப் மாரிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா கேரியான் லக்கேஜில் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அலவுட் கிடையாது. நீங்கள் இந்தியாவிலேருந்து ஏதாச்சும் நைஃப் ஏதாச்சும் வேணும்னா அது செக்இன் லக்கேஜில் தான் போடுவீங்க. கேரியான் லக்கேஜில் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரூல்ஸ் படி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸில் நெயில் கட்டர் அலவுடு, அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பின் அலவுடு. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அலவுட் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணணும்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஏர் ஹோஸ்டஸ்ட்டை ஏதாச்சும் கேட்டுக்கோங்க கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் நெயில் கட்டர் வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்னைஃப் இருக்கும்ல அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பூன் வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுமாதிரி நீங்கள் ஏதாச்சும் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு போகணும் உங்கள் கேரியான் லக்கேஜ்லனா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. லைக் ஏதாச்சும் அலர்ஜி இருக்கோ இல்லை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது இதுக்கெலாம் வந்து மெடிசன்ஸ் வேணும்னா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் செக்யூரிட்டி செக்கிங் அப்போ காட்டிக்கலாம். இதுதான் ரீசன், இதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது சில பேருக்கு வந்து இப்போ ஆஸ்துமா மாதிரி இருக்குது இல்லை நெபுலைசர் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோன்னா அது அலவுட் கிடையாது. ஸோ நீங்கள் பஃப் எடுக்கிற மாதிரி அது வந்து அலவுடு. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃபுல் அந்த நெபுலைசர் மிஷின்ஸ்லாம் வந்து அலவுட் கிடையாது. ஸோ அதுமாதிரி மெடிக்கேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் முன்னாடியே ஏதாச்சும் உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏர்லைன்ஸ்க்கே கூட நீங்கள் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு இதுமாரி இந்த கன்சர்ன் இருக்குது, இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரணும், எப்படி அலவுடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அலோவ் பண்ணுவாங்களா இல்லை எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மற்றபடி ஒரு குட்டி ஃபஸ்ட் எய்ட் கிட் மாரி முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் இருந்துச்சுன்னா எப்பயாச்சும் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா யூஸ் ஆகிக்கும். ஒரு வாட்டிலாம் எங்கள் பாப்பா வந்து ஏர்போர்ட்டில் சும்மா ஓடிட்டு இருக்கப்போ வலிக்கு விழுந்துட்டா, நல்லா பிளட் வந்துச்சு. உடனே அங்கே வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இமீடியட்டாக அங்கே வந்து ஒரு டாக்டர் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணி அங்கே வந்து மேனேஜ் பண்ணிட்டோம் நாங்கள். பட் ஃபஸ்ட் எய்ட் கிட் மாரி உங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். படி கேரியன் லக்கேஜில் வேறு எதுவும் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. கேரியன் லக்கேஜில் 7 kgங்கிறப்போ நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ மெயினாக டாக்குமெண்டேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா ஃபுட்டோ ஸ்நாக்ஸோ ஏதாச்சும் தேவைன்னா, கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் மூவிஸ் ஏதாச்சும் டெவலப் பண்ணிவிட்டு அந்த டேபு ஆர் புக்ஸு, அதுக்கப்புறம் மெடிக்கேஷன். மற்றபடி 350 ml மேலே லிக்விட் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்போ நீங்கள் ரீசன் சொல்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு செக்இன் லக்கேஜ் பார்க்கலாம். ஓவராலுக்கும் மினிமம் 2 பேக்கேஜ் கிட்ட அலவுட் சொன்னால. ஸோ 46 kg கிட்ட மினிமம் அலவுட் இருக்கும். செக்இன் லக்கேஜில் மெயினாக வந்து பேட்டரிஸ் வந்து வைக்கக்கூடாது. அது வந்து ரூல்ஸ். பேட்டரி ரிலேட்டடாக எது இருந்தாலும் அது வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் பெரிய வேல்யூபிள் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது வந்து ரூல்ஸ் படி நீங்கள் வேல்யூபிள் திங்ஸ்லாம் பெருசாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க. கோல்டு ஐட்டம்ஸ் மாரியும் எதுவும் நீங்கள் வச்சிடக்கூடாது. ஸோ செக்இன் ஐட்டம்ஸில் வேல்யூபிளாக வந்து பெருசாக எதுவும் வச்சிடக்கூடாது. அது ரூல்ஸ். மற்றபடி எல்லாமே அலவுட் தான். ஸோ பிளான் சீட்ஸ் அதுமாரி இதெல்லாம் ரூல்ஸ் படி வந்து அலவுட் தான். பட் சில பேர் வந்து அது அலவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா செக்யூரிட்டி ஸ்க்ரீனில் போச்சுன்னா அதில் எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு டவுட் வந்துச்சு இல்லை வந்து இது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அந்த கிளியரன்ஸ் ஆஃபீஸர் நினச்சாங்கன்னா அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே மோஸ்ட்லி எடுத்து வச்சுக்கலாம். ஏதாச்சும் செக்யூரிட்டி கிளியரன்ஸில் அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஆச்சு இதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்போனாலும் வந்து இது டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். செக்இன் லக்கேஜில் என்னோட ப்ரையாரிட்டி என்னென்னா
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரெஸ் ரிலேட்டட் பார்த்துக்கோங்க. லைக் வந்து யூஎஸில் வந்து ஃபார்மல்ஸாக இருந்தாலும் சரி, கேஷுவல்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரெஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் இந்தியாவிலேருந்து வேணால் அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்கே வந்து ஸ்வெட்டர்ஸு, ஜாக்கெட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பட் நார்மல் ட்ரெஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் போகிற ஃபார்மல்ஸோ இல்லை இந்தியாவில் போகிற மாதிரி இருக்க ஷார்ட்ஸ்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ட்ரெஸ் ரிலேட்டட் வாங்கிக்கோங்க. அதுமாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து வெரைட்டிஸ் இங்கே வந்து ரொம்ப நிறையா இருக்காது. சம்டைம்ஸ் வந்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா அங்கேருந்துலாம் எக்ஸ்போர்ட் ஆகிறதா இங்கே ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரதே சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, சாண்டல்ஸு. ஸோ இதேமாரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே அதுவும் காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இந்தியாவில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அங்கேயே பார்த்து எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் அதுமாதிரி கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் வேணுனாலும் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இன்கேஸ் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா கருட வேகா ஏதாச்சும் சென்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். அதை பற்றி தனி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் நம்ம வந்து பார்சல் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே கிட்ஸுக்கு வந்து ட்ரெஸ் வந்து சாஃப்ட்டாக இருக்க ட்ரெஸ் நல்லா சூப்பராக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் ஏதாச்சும் போகணுன்னா வந்து இங்கே வந்து பிரைட் கலர்ஸில் இருக்காது. ஸோ பிரைட் கலரில் நல்லா சூப்பராக வேணும்னா இந்தியாவிலேருந்து எடுத்து வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்கப் ஆர் காஸ்மெட்டிக்ஸ். அந்த சைடும் வந்து இங்கே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்கள் எடுத்து வந்துக்கோங்க. சில பேர் பூஜா ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்காது. ஸோ பூஜை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணும்னா அதேமாரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தமிழ் ரிலேட்டடாக ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்கணும்னா ஏதாச்சும் புக்ஸ் அதுமாரி வேணும்னா அதையும் நீங்கள் எடுத்து வந்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய கிடைக்காது. ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்து வந்துக்கோங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்கப் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து எடுத்து வந்துக்கோங்க. ஹேர் கிளிப்ஸ்லாம் இங்கே வந்து சூப்பராலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், அதுவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் ஹேர் கிளிப்பு சின்ன பசங்களாக இருந்தால் உங்களுக்கு டிசைனாக நிறையா இருக்கும். அதெல்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்து வந்தீங்கன்னா செம ஒர்த்தாக இருக்கும். மற்றபடி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இங்கே ஒர்த்தாக இருக்காது. லைக் ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அது இந்தியாவில் தான் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் வரீங்கிறனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி உங்களுக்குன்னா நீங்கள் அவ்வளோ நாள் சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பிச்சிக்கலாம். பார்சல் அனுப்பிச்சா 4 டேஸில் வந்துடும். ஸோ எப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணுனாலும் நீங்கள் பார்சல் அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் அதனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் கொஞ்சம் எடுத்து வந்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபியூச்சரில் இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெஸ் வச்சிங்கன்னா அடுத்து வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் இங்கே கிடைக்காது, கிடைச்சா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் வெசல் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இங்கேயும் கிடைக்கும், பட் இங்கே வந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெசல்ஸு, பிளேட்ஸு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்தியாவில் யூஸ் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் சைஸில் இந்தியாவில் இருக்கும். ஆனால் இங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்காது, வெரைட்டிஸ் கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் பிளேட்ஸு, வெசல்ஸு, கரண்டி, ஸ்பூன்ஸ் வந்து எவர் சில்வரில் வந்து இந்தியாவில் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. நான்ஸ்டிக் தோசை தவாஸ்லாம் இங்கேயே கூட கிடைக்கும். மற்றபடி நான்ஸ்டிக் தவா இல்லாமல் நீங்கள் தோசை கல் மாரிலாம் வேணும்னா இந்தியாவிலேருந்து எடுத்து வந்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் அதிகம் தான், பட் ஒன்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா இங்கே ஒர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுமாதிரி மிக்ஸி, கிரைண்டர் அதெல்லாம் நீங்கள் எடுத்து வரணும்னு நினச்சிங்கன்னா யூஎஸ் ப்ளக் பாயிண்ட் இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஏன்னா யூஎஸ் ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிரைண்டர்லாம் சின்ன கிரைண்டரே $200 இருக்கும். அதனால் உங்களுக்கு இடம் இருந்துச்சு, உங்களுக்கு வெயிட் இருந்துச்சுன்னா கிரைண்டர் ஆர் மிக்ஸிலாம் இருந்துச்சுன்னா எடுத்து வந்துக்கோங்க. அதுமாதிரி பில்லோ கவர்ஸு, காட்டன் பெட்ஷீட்ஸ் வந்து இங்கே ரொம்பலாம் கிடைக்காது. ஸோ காட்டன் பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்து வந்துக்கோங்க. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே இங்கே கிடைக்கும். சில பேர் வந்து தெர்மல்ஸ்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்கள் எந்த ஊர் போகிறீங்களோ அந்த ஊரில் செக் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் -5, -10 போனால் கூட நார்மல் ஜாக்கெட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். யூஎஸ்லேயே வந்து ஜாக்கெட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வரதே விண்டரில் வந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துக்கோங்க டெம்பரரியாக. மற்றபடி சில பேருக்கு வந்து சில மசாலா ஐட்டம்ஸ் பிடிக்கும், வீட்டில் அரைச்ச மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்து வந்துக்கோங்க. இன்கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்சல் ஃபியூச்சரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்து வந்துக்கோங்க. சில பேருக்கு இந்தியாவில் சில ஐட்டம்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நான் பேக்கெட்டாக கண்டிப்பாக நான் எடுத்து வந்தேன். எப்போ நான் இந்தியா போயிட்டு வந்தாலும் எனக்கு இட்லி பொடி வந்து எங்கள் அம்மா செய்கிறத எடுத்து வந்துடுவேன். அதுமாரி வந்து எப்போனாலும் வேணும்னாலும் அவங்களும் இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிப்பாங்க. இதெல்லாம் பேக்கட் ஐட்டம் இல்லாமல் ஹோம்மேட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்து வரதுக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கட் ஐட்டம்ஸ் இந்தியாவில் இருக்கிறது அப்படியே இங்கே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். காஸ்ட் தான் வந்து 2 to 3 மடங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸ்குள்ளே வரப்போ தான் அதை நீங்கள் பார்ப்பீங்க டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது பழகிடும், அது வந்து நார்மல் ஆகிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு மேகி பேக்கெட் வந்து இந்தியாவில் ஒரு 10 ரூபா மேகி பேக்கெட்டு, இங்கே வந்து 50 சென்ட் இல்லை $1 கூட வச்சுருப்பாங்க. ஸோ 50 சென்ட்னா 42 ரூபாங்கிற மாதிரி. இந்தியாவில் கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இங்கே ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையே $1 இருக்கும், 80 ரூபாங்கிற மாதிரி. அதனால் வந்து ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கேஸ் உங்கள்கிட்ட நிறையா இடம் இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக காஸ்ட் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதேமாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரிசிலாம் வந்து வெயிட் அதிகம், காஸ்ட்டும் வந்து நார்மலாக தான் இருக்கும். அதனால் அதேமாரி இதெல்லாம் வந்தீங்கன்னா வெயிட் தான் வேஸ்ட்டாக போகும். அதேமாரி இது இல்லாமல் கொஞ்சம் வெயிட் கம்மியாக குவான்டிட்டி நிறையா எவ்வளோ வந்து ஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
அதுமாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இந்தியாவில் டிசைனாக நிறையா இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்கும். இடம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதேமாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேக் பண்ணுறது வந்து எது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இடம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் பிடிச்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.